கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபத்துல நீதி, வாழ்க்கையில நீதி இருந்தா, நீங்க கேட்கிற காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உண்மையா இருந்தா தேவன் ஆசீர்வதிப்பார். மனதோ
அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஜெபநாளில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி சுவாமி. எங்களோடு பேசும் எங்கள் அருமை இரட்சகரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தி, ஜெபம் கேட்கப்பட நம்ம எப்படி இருக்கணும், இல்லை யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நிறைய நேரம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே போயிடுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சிலருக்கு ஜெபம் எங்கே கேட்கப்படும் அப்படின்னு ஒரு மனசில் அடித்தளத்தில் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இது இருக்குது. நடக்கிறது தான் நடக்கும். ஜெபம் என்னத்தை பண்ண போகுது? என்னதான் நடக்கும்? நடக்கிறது தான் நடக்கும். ஆண்டவர் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதுதான். நானும் இந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணி 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 அந்த பண்ணி மாறின மாதிரி அந்த வீட்டுக்காரர் அப்படிதான் நினைக்கிறாரு, மனைவி அப்படிதான் நினைக்குதுன்னா என்ன, எவ்வளோ பண்ணி என்ன மாற்றம் இல்லையே. ஹலோ, இருக்கீங்களா? சரியா? ஸோ சிலருடைய மனதின் அடித்தளத்தில் ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறது உண்மை. நம்ம ஜெபிச்சா ஏன் நமக்கு நம்ம ஜெபம் பண்ணால் உடனே நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோன்னு எனக்கு தெரியலை. சில காரியங்கள் உடனே நடக்கலாம், நடக்கலைன்னா விட்டுடணும். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் இல்லை. ஸோ நாம் ஜெபிக்கிறது நிச்சயமாகவே தேவனுக்கு கேட்கப்படும். ஸோ நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் சில நேரத்தில் பதில் தரலை அப்படின்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவர் செவி கொடுக்காமல் இருக்கலாம். மற்றபடி ஒரு ஆபத்தான நேரம் நிச்சயமாய் ஜெபம் அற்புதம் நடந்துடும். உன்னை தூக்கி சிங்கத்தின் கெபியில் போடுறாங்க, டக்குன்னு ஜெபம் கேட்கப்படுது. ஆண்டவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரேன்னு சொன்னார்னா தானியேலுடைய எலும்பு தான் இருந்திருக்கும். அக்னி ஜுவாலையில் தூக்கி போடுறாங்க, டக்குன்னு ஜெபம் கேட்கப்படுது. என்ன, சில நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும், என்னுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். அந்த ஜெபம் கால தாமதம் ஆகுது அப்படின்னா ஆண்டவர் என்னமோ செய்கிறார், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு நோக்கத்தினால டிலே ஆகுது. சில காரியங்கள் கிடைக்காமல் இருக்கிறது நல்லது, சில காரியங்கள் கிடைப்பது நல்லது, சில காரியங்கள் லேட்டாக கிடைக்கிறது ரொம்ப நல்லது. ஆமீன். அண்ணாளுக்கு குழந்தை லேட்டாக கிடைத்தது ரொம்ப நல்லது. சாமுவேல், பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஒருவேளை அந்த குழந்தை சீக்கிரமாக கிடைந்திருந்தால் அண்ணாள் வீட்டில் வளர்ந்துருக்கும், தேவ ஆலயத்தில் வளர்ந்துருக்காது. விளங்குதா உங்களுக்கு? அவளுக்கு உடனே அந்த குழந்தை கிடைச்சிருந்தா அந்த குழந்தை எங்கே தான் வளர்ந்துருக்கும்? அவளுடைய வீட்டில் வளர்ந்துருக்கும். அண்ணாள் அந்த குழந்தைக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாய் வளர்த்திருப்பாள். அந்த குழந்தை காலங்கள் கடந்து பிறந்ததுனால தேவாலயத்தில். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம லைஃப்பில் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாமல் போகவே போகாது. எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் மிக அதிகம். ஒருவேளை என்னுடைய ஜெபம் கேட்கப்படாட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு அதை குறித்து துக்கம் இல்லை. எனக்கு பதில் வராவிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமீன். எத்தனை பேர் அப்படின்னு அந்த எண்ணத்தில் வரீங்க? எனக்கு பதில் வரல, பரவாயில்ல. காகம் கொடுக்குற அப்பந்தான் கொஞ்சம் காலத்துக்குன்னா பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காலத்துக்கு துன்பந்தான், பரவாயில்ல. கடலில் சிக்கிட்டு கரை சேருவோமா ஒரு பயம்தான், பரவாயில்ல. ஆனால் அந்த பயத்தின் நிமித்தமாக ஒரு 200 பேரை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். பவுலோடு கூட இருந்த அந்த 200 பேர் என்ன தொடப்பட்டு இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. நாம் என்ன எவ்வளோ தைரியசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த பவுல் வித்தியாசமாக இருக்கிறானே. நான் நினைக்கிறேன் அந்த 200 பேரும் ரோம தேசத்திற்குள் திரும்பி போகும் பொழுது 200 சுவிசேஷர்களாய் போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி எழுதப்படலை. நிச்சயமாக தொடப்பட்டிருக்க மாட்டான். நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு நம்முடைய சபையில் இருக்கிறவனே எவ்வளோ வைராக்கியமாக மாறிடுறாங்க. தேவனோடு கூட சஞ்சரித்த பவுலோடு கூட இரவு பகலாய் அந்த கடலில், அதுக்கப்புறம் அந்த தீவில், மெலிட்டா தீவு, அந்த தீவில்
அந்த ஜனங்கள் அந்த பவுலோடு கூட இருக்கும் பொழுது அந்த பவுல் அவங்களை மாற்றிருப்பாரா, மாற்றிருக்க மாட்டாரா? ஆண்டவர் மாற்றிருப்பாரா, மாற்றிருக்க மாட்டாரா? என்ன நிச்சயமாய் அப்படிதான் அந்த சுவிசேஷம் பரவும். கிறிஸ்துவ குறித்து சொல்லும் பொழுது அந்த சேவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் உண்மை, பவுலுடைய தெய்வம் உண்மை. ஆமேன், அல்லேலூயா. ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். ஆமேன். ஸோ ஆகவே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதை வாழ்க்கையில் நிறுத்திடாதீங்க. whether we have our result or not, it doesn't matter, let us pray. ஆமேன். ஸோ அந்த ஒரு மனப்பான்மை இருக்கணும். நான் ஜெபித்த உடனே கிடைக்கணும், நோ, அது வேண்டாம். கிடைக்காட்டி பரவாயில்ல, சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு தெரியும் எப்போ என்ன தரணும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அர்ப்பணம் தான் ரொம்ப அதிகம். ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், நீங்கள் எனக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபிப்பேன். ஐ லவ் யூ ஜீசஸ். உனக்கு என்ன தான் கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தான் தேடுறாரு. நான் ஜெபம் பண்ணேன், பாஸ்டிங் இருந்தேன், ஒன்றும் நடக்கலை, நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், நீ வேண்டாம். நீ என்ன, நீ வேண்டாம். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, ஆகவே நான் ஊழியம் செய்ய மாட்டேன். குட். நீ என்ன செய்யாத, ஊழியம் செய்யாத. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன், ஆண்டவர் எதுவும் எனக்கு திருப்பி தரலை. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. குட், டோன்ட் கிவ். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விதைக்கிறவர்களை தேடுகிறார். ஆமேன். தங்களை சிலுவையில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களை தேடுகிறார். நிறைய பேருக்கு தெரியல, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மகிமையின் ஜீவியம். அதில் ஜெபம் ஒரு ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஜெபிப்பது தேவனோடு ஐக்கியப்படுவது, நம்மை ஆண்டவரை போல மாற்றுவது. ஜெபம் என்ன செய்யும்? என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. உன்னை ஜெபம் ஆண்டவரை போல மாற்றும். அதுதான் ஜெபம். விசுவாசத்தில் வல்லமை, கிருபையில் வல்லமை. நாட்கள் வரும்பொழுது நீ ஜெபிக்கவே வேண்டாம், நீ சொன்னாலே நடக்கும். ஆமேன். நீ சொன்னாலே நடக்கும். அதுதான் வளர்ச்சி. சிலருக்கு கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, காலமெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் அது. சிலருடைய லைஃப்பில் ஆண்டவர் எதுவுமே கொடுக்காத மாதிரி இருக்கும். ஒரு நேரம் வரும், உன்னை தேவன் தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய கிருபையினால், தன்னுடைய நற்குணங்களினால் உன்னை நிரப்புவார். நீ சொல்லுவ, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிடும். ஆமேன். யாக்கோப்பு தன் 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றார், யூதா நீ ஆசீர்வதிக்கப்படுவே. என்ன? யூதாவிலே செங்கோல். அவ்வளவுதான். ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஜெபம் மாதிரியெல்லாம் இல்லை, ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதுதான் ஜெபத்தினுடைய மகிமை. தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இறங்குதா ஜெபத்தில்? அதை பாருங்க. ஜெபத்தில் என்ன வரணும்? தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய ஜெபத்தில் ஆவியானவர் உங்களை உருவாக்குறாரான்னு பாருங்க. உன்னை உடைக்கிறாரா? என்ன? ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க சரியில்லை அவங்களை மாற்றும், அவங்க சரியில்லை அவங்களை மாற்றும். இதெல்லாம் லோ கிளாஸ் ஜெபம். ஐ மீன் என்ன ஜெபம்? லோ கிளாஸ் ஜெபம். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் மேல் இறங்கி, ஆண்டவரை போல நீ மாறு. ஏசாயா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன். உன்னை சுத்திகரிக்கிற ஜெபம், உன்னை ஆண்டவருக்குள் உருவாக்குகிற ஜெபம், உன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஜெபம். அந்த ஜெபம் தான் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பொருளுக்காக பொண்ணுக்காக எல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கேட்காமலே ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. மற்ற தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் தருவார், நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். நீங்கள் ஒரு ஃபோன் அடித்து உங்கள் ஃப்ரெண்டு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட ஃபோன் அடித்து,
எனக்கு $1000 தேவைப்படுது, எனக்கு $500 தேவைப்படுது, எனக்கு நல்ல புடவையே இல்லை, நீ மட்டும் நல்ல நெக்லஸ் போட்டிருக்கிற, எனக்கு நெக்லஸே இல்லை. இப்படி சொல்லிட்டே இருங்களேன். உன் ஃபோனை 1 வருஷத்துக்கு எடுக்க மாட்டேன். ஸோ ரிலேஷன்ஷிப், ஏம்மா நீ நல்லா இருக்கியா, உன் குடும்பம் நல்லா இருக்கா, நல்லா சாப்பிட்டியா, எப்படி போயிட்டுருக்கு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ நல்லா இரு, இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் வாழ்க்கையில் முன்னேறு, இன்னும் குடும்பத்தை நல்லா கட்டு, இப்படி சொல்லி அவங்கள்ட்ட பேசி பாருங்க. அவங்களும் உங்களுடைய ஃபோனுக்காக எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நம்ம ஆண்டோடைய பேசும்போது, அதுதான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன், ஆண்டவரே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவங்களோடு நிறைய பேசுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ எனக்காக மட்டும்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் இல்லை, நல்ல பரிசுத்தவான்கள்லாம் மேன்மையான ஊழியக்காரங்க இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே இந்த ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன், இவர்கள் மேலே உங்களுடைய கிருபை தங்கட்டும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதி, இந்த சபையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளைக்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மெயினாக ஒரு தமிழ் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதா? சொல்லுங்களேன். பண்ணணும். ஒரு ஊழியக்காரருக்காக பண்ணுங்க. இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் சபைகளை குறித்து கொள்ளுங்க. கிரைஸ்ட் சர்ச் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ட்ரூ லைட் சபை இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன சிமர்னா சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் லீவ்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன எத்தனையோ சபைகள் இருக்குது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜனங்களுக்காக, நம்ம சபைகளுக்காக நாம் ஜெபிக்கலைன்னா அப்போ அந்த சபை எப்படி? நம்ம சபையில் அதை தான் ஜெபமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சபை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறோம், மற்ற சபை ஆசீர்வதிக்க ஜெபிக்கணும். நம்ம சபையில் ஆவியானவர் கிரியை செய்கிற மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம், மற்ற சபையில் ஆவியானவர் கிரியை செய்யும்படி நம்ம ஜெபிக்கணும். ஆமீன். செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? மற்ற ஊழியக்காரங்களை பார்த்தா முறைக்காதீங்க, என்ன நேசிங்க. என்னை எத்தனையோ ஊழியக்காரங்க என்னை குறித்து பேசுவாங்க, என்னை குறித்து ஏளனம் பண்ணுவாங்க, எனக்கு தீமை செய்வாங்க. பட் நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் தீமை செய்ய போகிறதும் இல்லை, ஒரு நாள் அவங்கள பற்றி ஏளனமாய் பேச போகிறதும் இல்லை. எனக்கு அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்முடைய சபையில் தவறான ஊழியங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக நான் கவனமாக இருப்பேனே ஒழிய, மற்ற ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமீன். நம்ம இந்தியாவில் நிறைய ஊழியங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏன்னா இங்கே நம்முடைய மற்ற ஊழியங்களுக்கு, ஏழை ஊழியங்களுக்கு, கிராம ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம். பெருசாக உதவி செய்ய முடியாட்டாலும் அந்த உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆமீன். நம்முடைய கிங் ஆஃப் க்ளோரி இதில் கொஞ்சம் பணம் வந்திருக்கு. ஸோ நான் அந்த நம்முடைய அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட சொன்னேன், பேங்க்கில் பணம் இருக்கக்கூடாது பிரதர், பேங்க்கில் என்ன இருக்கக்கூடாது? பணம் இருக்கக்கூடாது. அந்த பணம் எங்கே போய் சேரணும், அங்கே போய் சேரணும். கொஞ்சம் பணம் அந்த பேங்க்கில் கொஞ்சம் ஆண்டோடைய கிருபையினால கொஞ்சம் பணம் வந்திருக்கு. ஸோ அந்த பணத்தை பிரித்து கொடுங்க. எப்பவுமே ஒரு சபையில் பணம் இருக்கக்கூடாது. ஆமீன். கரெக்டாக இல்லையா? அது ஊழியத்துக்கு போயிடணும், ஊழியத்துக்கு போயிடணும், மற்ற ஊழியங்களை தாங்கணும், மற்ற ஜனங்களை நம்ம உதவி செய்யணும். இன்றைக்கி இதிலெல்லாம் நிறைய சபைகள் சரியில்லை, கோடியாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியலை. மற்ற சபைகளுக்கு அவங்க அதை பிரித்து கொடுக்கணும். ஆமீன். மற்ற சபைகளுக்கு அனுப்பணும். இதில் என்ன கொடுமையில் பெரிய கொடுமை என்னென்னா, நல்லா வச்சுருக்கிறவங்கள இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. அதுதான் வயிறு எரியுது. ஏற்கனவே கோடிக்கணக்கில் இருக்குது, ஆனால் என்ன செய்கிறாங்க? எனக்கு அனுப்பு, எனக்கு அனுப்பு, எனக்கு அனுப்பு, எனக்கு அனுப்பு, தசம் பாகத்தை எனக்கு அனுப்பு. எனக்கு என்னென்னா ஒரு 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 ஒழுங்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எல்லா சபைகள் தான், ஒரு சபை கோபுரத்தின் மேல் கோபுரமாய் இன்னொரு சபை குடிசையில் இருக்கும் பொழுது எப்படி அதை ஊழியக்காரங்களால் பார்க்க முடியுது எனக்கு தெரியல. எனக்கு வேதனையாக இருக்குது. ஒரு சபையை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு சபை ஒரு கிராமம், என்ன செய்கிறாங்க? கிழிந்து போன துணிகளை மேலே போட்டு உள்ளே ஆராதிக்கிறாங்க. ஒருவேளை அது என்ன சாபமோ தெரியல. சில நேரத்தில் அதுதான் முடியும். அவன் பெரிய பரிசுத்தவானா இருப்பான், அது டோட்டலாக ஆண்டவர் அறியாத ஒரு ஜனம். அங்கே போனால் அவனுக்கு காணிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட சபைகள், நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நல்ல உண்மையாக ஊழியம் செய்கிற ஆள் அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன சபையை கட்டி கொடுப்போம். பெருசாக இல்லைனாலும் நீங்களே முன் வந்து கட்டணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க அப்படி இருந்தால் பாஸ்டர் கட்டுவார் இல்லை, நீனே போய் கட்டு. ஆமீன். ஹலோ, இருக்கீங்களா? நீங்களே போய் கட்டணும்.
இன்னைக்கு அந்த 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 மாதிரி நம்ம மாறும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அள்ளி ஆசீர்வதிப்பார். நம்ம கையில் பணம் வந்தால் அந்த பணம் எங்கேயாவது போய் சேரணும். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப பேங்க்கில் சேர்த்து வைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் தான் தசமபாகம் கொடுத்துட்டேனே, நல்லது தான். சரி, ஒரு 20,000க்கு மேலே பேங்க்கில் கொஞ்சம் சேவிங் ஆச்சுதுன்னா, ஒரு 20,000க்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியல. சரி, ஒரு 2,000 எடுத்து ஒரு 3,000 எடுத்து யாருக்காவது அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். 100,000 வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10,000 எடுத்து அனுப்பு. உன் குலம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன, உன் குலம் கோத்திரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருக்கும் உன் மேலே ஆத்திரம் வராது. சரியா? ஹலோ, கொடுக்கணும் ஐயா. சில ஆட்கள் அப்படியே சேர்த்து சேர்த்து பணத்தை சேர்த்து சேர்த்து நிறைய பேர் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கு, ரொம்ப சேர்த்து வைக்காத, கர்த்தருக்கு கொடு. என்ன, ஹலோ இருக்கீங்களா? பார்த்தீங்களா, ஒருத்தரும் இல்லை. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு கீ கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடும் பொழுது திறந்திருக்கிறது. சிலர் கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய செவி மூடிடுமா. இது ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியுது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு யாரு கத்தினாலும் காது கேட்குது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாரும் கத்துறது அவர் காதில் விழுறதில்லை, க்ளோஸ் பண்ணிடுறாரு காது. ஹலோ, நீங்கள் அப்பா 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 அப்பான்னுவீங்க, க்ளோஸ்ட். ஹலோ இருக்கீங்களா? யாருடைய சத்தம் ஆண்டவருடைய காதில் கேட்கிறதா? நீதிமான்களுடைய சத்தம். ஆமென். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்ம நீதிமான்களாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். நீதி நியாயம் செய்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நீதி நியாயம் உனக்குள்ள இல்லை அப்படின்னா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. நீதி நியாயம், எல்லாத்திலும் நீதி நியாயம். நீ வேலையில் ப்ரமோஷன் கேட்குற, நீ நியாயமாகவும் வேலை செய்யலை, நீதியாகவும் நடக்கலை, உன் ப்ரமோஷன் எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? கேட்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். சரி, நீதி நியாயம். நீ கேட்குற காரியத்தில் நீதி நியாயம் இருக்கணும். நீ சொல்கிற, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நீ மற்ற குடும்பத்தை கெடுக்கிற, நியாயம் இல்லை. மற்ற குடும்பத்துக்கு நீ தீமை செய்கிற, ஆனால் உன் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவரே என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்கணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணுற, ஆனால் நீயும் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்லை, பாஸ்டர் பேச்சை கேட்கறது இல்லை. அப்போ அந்த நீதி நியாயம் உடஞ்சிடுதில்ல. நான் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? ஸோ நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்திற்குரிய நீதி நியாயம் நமக்கு இருக்கா? அந்த ஜெபத்திற்குரிய நீதி நியாயம் இருக்கா? இப்போ நான் இப்போ இவ்வளோ காரியங்கள் பேசுகிறேன். இப்போ நான் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த சபை ஆசீர்வதிப்பதற்குரிய நீதியும் நியாயமும் யார் பின்பற்றாங்களோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நான் ஊழியக்காரனாய் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நீதி உண்டோ, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நியாயம் உண்டோ, அது எனக்குள்ள இருந்தால் சபை வளரும். அது உங்களுக்குள்ள இருந்தால் உங்கள் செல் குரூப் வளரும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளாக இருக்கணும் அப்படின்னா நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், அவருடைய வழியில் நீ நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நீதி அந்த நியாயம் உனக்குள் இருக்குது. அப்போ நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஸோ நீதி நியாயம் இல்லாத ஒரு ஜெபம் ஆசீர்வதிக்கப்படாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? புரியுதான்னு தெரியல எனக்கு. ஒரு ஜெபத்தை நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை உயர்த்தும், நான் என்னுடைய வேலை இடத்துல நான் வல்லமையாய் ஆசீர்வாதமாய் நான் மாறணும். அப்போ அந்த வேலை இடத்துல கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போறியா? சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறியா? 100% கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறியா? அந்த வேலையில் ரொம்ப உத்தமமாக நீ இருக்கியா? அப்போ தான் அந்த ஜெபம் உனக்கு ப்ரொமோஷனை கொண்டு வரும். இல்லாவிட்டால் அந்த ஜெபம் உனக்கு ப்ரொமோஷனை கொண்டு வராது. ஒருவேளை அந்த ஜெபம் ரிவர்ஸாக மாறி டெர்மினேஷனை கொண்டு வரும். என்ன அதுதான் நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ அந்த வேலையில் சரியில்லை,
ஆனால் நீ ஆண்டவரை சும்மா ஆண்டவர் விட்டுட்டாரு. நீ கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிற பழச்சிப்போ விட்டுட்டார். நீ என்ன செய்கிற? நீ வேலையிலையும் உண்மையா இல்லை. ஆனால் நீ முழங்காலில் நின்று ஆண்டவரே நியாயம் விசாரியும். அப்படியாப்பா, சரி மேனேஜரை அனுப்புகிறேன். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ எந்த ஜெபத்திலையும் நியாயம் நீதி இருக்கணும். சுவாமி பலகணியை திறந்து என்னை ஆசீர்வதியும். யாருக்கு அந்த ஜெபம் சொல்லுங்க? தசம பாகத்தை கொடு. அப்போ நீ ஜெபம் பண்ற, சுவாமி பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னை 100 மடங்கு ஆசீர்வதியும். யாருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம்? பலிபீடத்தில் ஏறினவனுக்கு. அப்பா சொல்றாரு 18 வயசு வாலிபன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு 120 வயசு. யாரு அப்பா? நான் இல்லை, யாரு? ஆபிரகாம். நீங்கள் என்ன பார்த்தோன்னு எனக்கு ஆபிரகாமுக்கு 120 வயசு, 18 வயசு பையன். யார் பலசாலி? பையனா அப்பாவா? பையன். யாருக்கு மசில்ஸ் இருக்கும்? பையனுக்கு. 120 ஆள் எங்க பையன்? அவன் இருப்பான் ஒரு 6 அடி இருந்திருப்பார் நினைக்கிறேன். அந்த யாரு ஈசாக். அந்த காலில், பழைய காலில் அவங்கெல்லாம் கன்று குட்டியை அடித்து அப்போவே சாப்பிட்ற ஆட்கள். என்ன நானே யோசிப்பேன், இவன் என்ன கசாப் கடையா வச்சிருந்தான்னு. முன்னங்காலை யாருக்கு தந்தாங்களாம்? ஒரு பெரிய கன்றினுடைய முன்னங்காலை சவுலுக்கு கொடுக்குறாங்க. காலு. நாம் அந்த காலை 1 மாதத்துக்கு துண்டு துண்டாக போட்டு 100 கிராம் இல்லாட்டா 1/4 கிலோ இறைச்சி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதை போட்டு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அதை போட்டு, அதான் பாஸ்டர் இவர் சொல்லுவார், ரத்தனம் போல் ஆழத்தில் விட்டாதான் என்ன வருமா அந்த சட்டி. இவ்வளோ பெரிய சட்டி, 10 குழந்தைங்க சுற்றி உட்காந்துருக்கு. அதுங்களுக்கு ஒரு துண்டு விழுந்தாலே காகம் கொடுக்குற அப்பம் மாதிரி தான். சரியா? ஏசாக்கு அப்பாவுக்காக தன்னை அர்ப்பணித்தான். அப்பா சொல்றாரு கையை நீட்டப்பான்றாரு. கண்ணை மூடிட்டு கையை நீட்டுறான். கண்ணில் கண்ணீர், அப்பா கண்ணில் கண்ணீர். காலை கட்டுறாரு. மகனே கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணி அதில் உட்காருவியா? தூக்க முடியல. அவன் விதைச்சா 100 மடங்கு. நீ விட்ட அப்பாவே கட்டுற. அப்பாவை கட்டி அப்பாவா உனக்கு 100 மடங்கு எப்படி வரும்? நீதிமான்களுடைய ஜெபம். உங்க ஜெபத்துல நீதி, உங்க வாழ்க்கையில நீதி இருந்தா, நீங்க கேட்கிற காரியத்துல நீங்க உண்மையா இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்கிற காரியத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவருக்கு காது கேட்காது. அவருக்கு காது கேட்காது. ஹலோ, இருக்கீங்களா? காது கேட்காது. நீ பண்றது ஒண்ணு, நீ கேட்கிற ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கு தாவீதை போல கிருபை தாரும். நீ வாழ்ற வாழ்க்கை சவுல மாதிரி. வாழ்ற வாழ்க்கை என்ன? சவுல். உனக்கு கிருபை யார் மாதிரி வேணும்? தாவீதை போல. இதெல்லாம் எப்படி ஐயா ஒத்துக்கும்? நான் சொல்றது விளங்குதா? நீங்க எவாஞ்சலிஸ்ட போனீங்கன்னா அவர் உங்க தலையில கையை வச்சு உன்னை தாவீதுன்னுவார். ஆனா பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டார். பாஸ்டர் உன்னை பார்த்து யூதாஸ் காரியத்தைன்னு தான் சொல்லுவார். சரியா? பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டார். எவாஞ்சலிஸ்ட் சொல்லுவாங்கள்ட்ட வேற யாராவது சொல்லுவாங்க. உன் தலையில கையை வச்சு நீ ரூபவதியேன்னுவாங்க. உன் உள்ளம் பூரா முள்ளும் கரடும் அப்படி இருக்கும். நான் பாஸ்டர் சொல்ல மாட்டேன். பாஸ்டர் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ தாவீதா இருந்தால் உன் தலையில என்ன வரும்? கிருபை வரும். பிரைஸ் தி லார்ட். நீ எஸ்தரா இருந்தால் உயர்த்தப்படுவே. எஸ்தரா இருந்தால் என்ன செய்வே? உயர்த்தப்படுவே. நீ ரூத்தா இருந்தால் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெறுவே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த ஜெபத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை. அர்ப்பணம் பண்ணு. சுவாமி இந்த உன்னதமான அபிஷேகம் எனக்கு வேணும், ஆனால் நான் தகுதி இல்லை, நான் தகுதி அல்ல, ஆனால் என்னை தகுதிப்படுத்தும் சொல்லி கல்வாரி சிலுவைக்கு முன்பாய் உன்னை உடைத்தாயானால் அவர் உன்னை உருவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றதுனால உடனே இந்த ஜெபத்தெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல.
ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உன்னை உருவாக்கு. பெரிய காரியம் செய்வதற்கு முன்பாய் உன்னை தாழ்த்து, உன்னை உடை, உன்னை அர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய குணங்களை மாற்று. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. ரொம்ப கிளியரா ஆண்டவர் பேசுறார். யோவான் 9 வசனம் பேசுகிறது. பாவிகளுக்கு தேவன் என்ன செய்வதில்லையாம்? செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்லையா? செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். என்ன ஸ்டேட்மெண்ட்! இது யார் சொன்னதுன்னு தெரியுமா? யார் சொன்னா இது? அந்த வழியோரத்தில் உட்கார்ந்து இருந்த குருட்டு பிச்சைக்காரன். என்ன அவன் ஆண்டவர் சொல்றாரு, போய் எங்க போய் சீலோவாம்ல போய் கண்ணு கழுவுன்றார். அவன் சொல்ற வார்த்தை அது. அவனை கூப்பிட்டு ஆசாரியெல்லாம் சுற்றி நிற்க வச்சு அவனை கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியலப்பா, இந்த இயேசு கிறிஸ்து அவர் தேவனிடத்துலேருந்து வரல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பொங்கிட்டு வருது கோபம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஸோ தேவ பக்தி உங்களுக்கு வேணும், தேவ சித்தத்தை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். தேவ பக்தி. இந்த உலகத்தில் பக்தி மார்க்கத்தை போல உன்னதமானது எதுவுமே இல்லை. ஆமீன். இன்றைக்கு சபையில் பக்தியில் நம்ம வளரணும் அப்படின்னா வசனம் ரொம்ப முக்கியம். ஆமீன். பக்தி. நேற்று கூட நான் சொன்னேன் பாருங்க, இன்றைக்கு ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு சபையாக நாம் இருக்கிறோம். நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறோம்? ஆவியில் நிரம்புறோம். நல்லது, அது முக்கியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒரு தவறான உபதேசங்கள் வந்து போச்சுது. நீ எழுந்து அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே அந்நிய பாஷை உனக்கு தெரிந்த அந்நிய பாஷையில் அப்படியே நீ பேசிட்டு இருந்தா நீ ரொம்ப பக்தி இல்லை. நோ. ஆவியினுடைய நிறைவுன்றதா என்ன? வசனம், ஆவியானவர் கொடுக்கிற வசனத்துக்காக உன்னை மாற்றி உன்னை அர்ப்பணிப்பது. வசனத்துல நிறையணும். நான் சொல்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? என்ன? வேதத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அந்த வசனம் ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளணும். சும்மா வாய் வரைக்கும் மட்டும் அந்நிய பாஷை, இந்த வாயை மட்டும் அந்நிய பாஷை கொடுத்துட்டு இது 24 மணி நேரம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. வசனம் இருதயத்தில் போகணும், வசனம் வளரணும், வசனம் கனி கொடுக்கணும். அந்த வசனத்தின்படி நீ மாறணும், வசனத்தின்படி நீ வாழணும். அப்போ ஆவியானவர் உனக்குள் இறங்குவார், உன்னுடைய சிந்தனையை ஆட்கொள்வார், உன்னுடைய மைண்டை ஆட்கொள்வார், உனக்குள் ஆவியானவர் வாழுவார். இந்த சரீரத்தில் ஆவியானவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய ஆலயம். நீ தேவனுடைய ஆலயமா மாற மாட்ட. சும்மா வாயில மட்டும் என்ன அந்நிய பாஷை, கத்தி அந்நிய பாஷை பண்றது, அப்படியே உளுந்து புரண்டு அந்நிய பாஷை பண்றது. நான் பார்த்தேன், நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தேன். வாழ்க்கையில வசனம் இல்லை, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, வாழ்க்கையில தெய்வ பயம் இல்லை, வாழ்க்கையில பக்தி இல்லை, வாயில அந்நிய பாஷை. இது ஆண்டவர் தானான்னு எனக்கு தெரியல. என்ன, எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. அந்நிய பாஷை ஆனவர் உங்களுக்குள்ள, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க மாறுவீங்க, சாந்தமாய் மாறுவீங்க, தாழ்மையாய் மாறுவீங்க, பரிசுத்தமாய் மாறுவீங்க, இயேசுவை போல மாறுவீங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய முகத்துல ஒரு தேவ பிரகாசம் இருக்கும், உங்க வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு உன்னதமான கீழ்ப்படிதல் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள தெய்வ பக்தி இருக்கு? தெய்வ பக்தி, பக்தின்றது ஒரு உன்னதமான ஒரு குணம். அது உன்னதமான ஒரு பக்தி. ஒரு வார்த்தை செய்யும் பொழுது, ஒரு வார்த்தை பேசும் பொழுதே ஒரு நடுக்கம் இருக்கும். தவறான வார்த்தையை பேசிட்டேனா, தவறாய் நடந்துட்டேனா, என்ன, ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுதே ஒரு நடுக்கம் இருக்கும். தேவையில்லாததை பார்க்கிறேன்னா, பக்தி.
பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்காய் தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ள தேவன் தனக்காய் தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நீ நான் அல்ல கிறிஸ்து. இன்னைக்கு பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் எங்கே? பக்தி உள்ளவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். பக்தி, காலையில எழுந்த உடனே தேவனை தேடணும் பக்தி இருக்கா? அது பக்தி உள்ள இருதயம். தேச பக்தின்னு சொல்றேன். தேசபக்தி, தேசபக்தி. தேசபக்தினா என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். தேசத்தின் தலைவர்களை மதிக்கணும். தேசத்துக்காக நேரம் வரும் பொழுது உயிரை கொடுக்கணும். தேசத்துக்கு உயிரை கொடுக்கிறவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை பரலோகத்துக்கு போனாலும் போகலாம், எனக்கு தெரியல. தேசத்திற்காக போய் யுத்தத்தில் நிற்கிறானே, தன் குடும்பத்தை தன் மனைவி பிள்ளைகளை மறந்து தேசத்திற்காக போய் நின்று யுத்தம் பண்ணி தன் ஜீவனை மடியிக்கிறானே, எத்தனையோ குடும்பம் வாழணும் என்பதற்காக. அந்த தியாகிகள் தேசபக்தி, குடும்பத்தை குறித்த ஒரு பக்தி, அப்பா அம்மாவை குறித்த ஒரு பக்தி, சபையை குறித்த ஒரு பக்தி. என்ன பக்தி? வைராக்கியம். அதுதான் தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். இன்னைக்கு நாம பேசுற அந்நிய பாஷைக்கு பரலோகம் இறங்கி வர வேண்டாம்? ஏன்? இருதயம் சரியில்லை, சும்மா பாஷை. பக்தி இல்லை, சும்மா பாஷை. என்ன? குணம் மாறல. கோல் சொல்றது மாறல, சண்டை போடுறது மாறல, பிரிவினை பண்றது மாறல, கீழ்ப்படுகிற குணம் இல்லை, எதிர்த்து பேசுற குணம். என்ன? பண ஆசை மாறல, பொருளாசை மாறல. பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் தான் இன்றைக்கு சபையில் அதிகம். பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் தான் இன்னைக்கு ஊழியமே செய்யறாங்க. பக்தி மார்க்கம் இல்லையே. நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஒரு பக்தி உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். பக்தி வேணும். பக்தி ஒரு உன்னதமானது. எனக்கு அதை விவரிக்க எனக்கு வார்த்தை இல்லை, தெரியல. Praise the Lord. தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால். எத்தனை பேர் நம்ம லைஃப்ல தேவ சித்தத்தை செய்கிறோம்? தேவ சித்தத்தை செய்கிறோம். தேவ சித்தத்தை செய்யும் பொழுது மனுஷங்க உன்னை பைத்தியம் சொல்லுவாங்க. தேவ சித்தத்தை செய்யும் பொழுது மனுஷன் உன்னை கல்லால் அடிப்பாங்க. தேவ சித்தத்தை செய்யும் பொழுது சொந்த குடும்பத்தால் நீ புறக்கணிக்கப்படுவாய். தேவ சித்தத்தை செய்யும் பொழுது ரொம்ப பைத்தியகாரதனமாக இருக்கும். ஆந்திராவில் ஒரு சபை இருக்கு, அது டெம்பிள், ஏதோ ஒரு டெம்பிள்னு சொல்லி பாஸ்டர் சதீஷ்குமார். அந்த இந்தியாவில் அதுதான் பெரிய சபைன்னு சொல்கிறாங்க. 1,00,000 பேர் இருக்காங்க அந்த சபையில். அந்த பாஸ்டர் ஒரு முறை நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். என்ன நாங்கள் தற்செயலாக நாங்கள் மீட் பண்ணோம், உள்ளே வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், அவரும் நானும் ஒரே கோர்ஸ் படித்தவங்க. நான் பெங்களூரில் படித்தேன், அவர் ஹைதராபாத்தில் படித்தவர். அவர் கனடா போக ஆண்டவர் அவருக்கு வாசலை திறந்தார். கனடா போகணும்னு சொல்லி அவர் அந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கனடாவுக்கு போக ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ கனடா போகக்கூடாது, ஊழியம் செய். அது ரொம்ப ஒரு ஏழையான ஒரு குடும்பம்தான், பெரிய ஒரு ஆசீர்வாதம். கனடா தேசத்தில் அவருக்கு வேலை கிடைச்சி அங்கே போகிறாரு. அவங்க குடும்பமே ஆசீர்வாதமாக மாற போது, குடும்பமே சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், நீ போகக்கூடாது, என்னுடைய ஊழியத்தை செய். அவர் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு பொழுது குடும்பத்தில் என்ன எதிர்ப்பு, குடும்பத்தில் என்ன எதிர்ப்பு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவரை ஹைதராபாத்தில் எங்கேயோ வச்சிருக்கிறார், மிகப்பெரிய ஒரு சபை. ஆனால் அவர் ஆண்டவருடைய அழைப்பு. தேவ சித்தம் செய்யும்போது குடும்பம் எதிர்க்கும், மனைவி எதிர்ப்பாங்க, புருஷன் எதிர்ப்பான், பிள்ளைகள் எதிர்ப்பார்கள், நம்ம விரோதிகளாய் மாறுவோம். தேவ சித்தம், தேவ சித்தம் செயலுக்கு தேவன் செவி கொடுப்பார். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராட்டம் வந்தால் என்ன செய்வீங்க? எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராட்டம் வந்தா நிற்க மாட்டாங்க. போராட்டம் வந்தால் உடனே வேண்டாம், தேவ சித்தத்தை நாங்கள் செய்யலை.
சபையில் எத்தனையோ காரணம் நான் பார்க்குறேன். தேவ சித்தம் செய்வது ஒரு நாளும் பஞ்சு மெத்தை அல்ல. தேவம் சித்தம் செய்ய ஆரம்பித்த உடனே ஸ்டார்ட் பண்ணுற முதல் காரியம் உபத்திரவம், எதிர்ப்பு, போராட்டம், நிந்தை, அவமானம். தேவ சித்தம் அப்படி செய்தீங்கன்னா அதுதான். தேவ சித்தம் செய்கிறவங்க செபிக்கணும். இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இயேசு தேவ சித்தம் செய்வதற்கு முன்பாய் இரத்தத்தை சிந்தி ஜெபித்தார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்கிறார்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. நம்ம பாவியா இருந்தா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லார் மேலேயும் சூரியன் உதிக்கிறது, எல்லாருக்கும் மழை பெய்கிறது. சபையில பாவிகள் இருப்பாங்க, உதவி செய்வார். போ, பிழைச்சு போ. ஆனால் யார் தெய்வ பக்தியோடு, யார் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்காக தெய்வ பயத்தோடு தேவ சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நேரம் வரும், உனக்கு தான் ஆண்டவர் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். ஆமேன். உனக்கு தான் ஆண்டவர் மாற்றுவார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவ சித்தம். ஸ்தோத்திரம். யார் நமக்கு துணை செய்தாலும் சரி, யார் துணை செய்யாட்டாலும் சரி, அந்த ஊழியம் செய்கிற நாங்கள் அப்படிதான் அனுபவிப்போம். அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வருகிற வல்லமை அப்படிதான் நாங்கள் அனுபவிப்போம். சபையில தேவ சித்தத்தை ஆமோதிக்க ஒரு கூட்டம் இருக்கும், தேவ சித்தத்திற்கு விரோதமாய் எழும்ப ஒரு கூட்டம் சபையில் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். மோசே காலத்தில் இருந்தது, என்ன தாவீது காலத்தில் இருந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் இருந்தது, பவுலுடைய ஊழியத்தில் இருந்தது. பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு தேவன் எங்களை அனுப்பினார், விருத்த சேதனம் வேண்டாம், தேவ சித்தம் அல்ல. அவனை கொலை செய்வதற்கு அவ்வளோ ஒரு கோபம். எப்படி விருத்த சேதனம் பண்ணணும், எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும். ஆனால் தேவ சித்தம் அது அல்ல. பவுல் சொல்ற, அது அல்ல தேவ சித்தம். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டுகிறோம். அதனால எவ்வளவு எதிர்ப்பு. அப்போஸ்தலர்களுக்குள்ளே பயங்கர பிரச்சனை. எப்பவுமே தேவ சித்தத்துக்கு விரோதமாய் கொடி பிடிக்கிற ஒரு அவிசுவாச கூட்டம் இருக்கும். பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னா அதுல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம். என்ன, ஒரு ஊழியக்காரன் ஏதாவது ஒரு தேவ திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு விரோதமாய் பேசுகிற ஒரு கூட்டம். ஸோ நம்ம தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நாட்கள் வரும் பொழுது அறிந்து கொள்ளலாம். அந்த ஆரம்பம் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு நேரம் வரும் பாருங்க, தேவ சித்தம் செய்கிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யணும். அப்போ நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். நீ பிரச்சனை வருது, போராட்டம் வருது, நிந்தை வருது, அவமானம் வருதுன்னு சொல்லி தேவ சித்தம் செய்யாம மனுஷ சித்தம், உன் சுய இஷ்டம், உன் சுய காரியத்தை செய்து கொண்டே இரு. லைஃப் நல்லா தான் போகும். ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். என்ன, நிறைய பேர் தேவ சித்தத்தை கண்ணிலே கருத்திலே கொள்றதில்லை. அதனாலதான் கிறிஸ்தவ சபைகள் மங்கி போகுது. கிறிஸ்தவ குடும்பங்கள், தேவ சித்தம் செய்ய வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் செய்யாம போயிடுறாங்க. எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகள்? எத்தனை பேர்? என்ன, ரொம்ப குறைவு. நாம நினைச்சதை செய்வோம், நம்ம ஆசைப்படுறதை செய்வோம். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ சித்தம் செய்யணும். அதுதான் மெய்யான பக்தி. பிரைஸ் தி லார்ட். நான் சும்மா ஜெபம் பண்ண எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் ஆண்டவர் உயர்த்திட்டார். எனக்கு பிஆர் கிடைச்சது, என் ஆண்டவர் உயர்த்திட்டார். நான் ஜெபம் பண்ண என் பிள்ளைகள் அப்படி ஆயிட்டான். இதெல்லாம் நிற்காது. இதெல்லாம் எதுவுமே நிற்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் செய்கிறவர்கள் என்றென்றைக்கு நிலைப்பார்கள். தேவம் சித்தம் செய்த ஆபிரகாம் தன்னுடைய சந்ததி அழிகிற ஒரு நேரம் ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கை கொடு. இன்னொரு பக்கம் அவன் இஸ்மவேலை அனுப்பிட்டார். இன்னொரு பக்கம் ஈசாக்கை கொடு. சுவாமி, இதற்காகவா நான் தேவ சித்தத்தை நான் செய்யணும்? என் மகனை அனுப்புன்னு சொல்லிட்டீங்க, அனுப்பிட்டேன். சரி, ஈசாக்காவது இருக்கிறானேன்னு சொல்லி அவனை நன்றாய் வளர்த்து நல்ல வாலிபனாய் கொண்டு வர நேரம் அவனையும் கேட்குறீங்க. இதுதானா தேவ சித்தம்? என்னை சந்ததியற்றவனாய் மாற்ற போறீங்களா? ஆனா பாருங்க, அன்றைக்கு தேவ சித்தத்தை கண்ணீரோடு செய்தான். இன்றைக்கு அந்த தேசத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏனென்றால் தேவம் சித்தம் செய்த மனுஷனுடைய சந்ததி.
தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யாதெல்லாம் சும்மா அப்படியே அப்படியே பூத்து வாடி போயிடுவாங்க. தேவ சித்தம் இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேரோ தெரியல, தேவ சித்தம் செய்வதற்கு யார் இடையில வந்தாலும் டோன்ட் கேர். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். சரியா? தேவ சித்தத்தை செய்வதற்கு துணிந்தவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு சபையில் இருப்பாங்களா? அப்படிப்பட்டவங்க இருப்பாங்களா? எனக்கு தெரியல. தேவசித்தன் வந்தார், அவர் தான், மற்றதெல்லாம் செகண்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லிட்டார், கிளியரா புரிந்து கொள்ளணும். இதுதான் தேவ சித்தம், இதுதான். அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். நான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில தீர்மானம், அதுதான் தேவ சித்தம். யார் எதிர்க்கிறாங்க, யார் துணை நிற்கிறாங்க, யார் ஏளனம் பேசுகிறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நான் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. நான் ரொம்ப கிளியராக என் குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி வெரி கிளியர். தேவ சித்தம் செய்கிறதா இருந்தால் பாஸ்டரோட நில்லு. தேவ சித்தம் செய்யல வள தலை கலகலன்னா ஒதுங்கி நில்லு. சபையில் வந்து ஆராதி, ஒதுங்கி நில்லு. ஆண்டவர் ஆராதி, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. தேவ சித்தத்துக்கு குறுக்கிடாது. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தத்துக்கு விரோதம் என்ன செய்யாத, குறுக்கிடாது. நீ ஒரு சாதாரண ஒரு விசுவாச ஜீவியம், ஒரு சாதாரண ஒரு ஊழியத்தை செய்துட்டு போயிட்டே இரு. இந்த சபை தேவ சித்தத்தை செய்யணும். அதற்காக தேவன் பிள்ளைகளை எழுப்புவார். அதற்காக தேவன் இந்த ஆலயத்தை, நம்முடைய பிள்ளைகளை எழுப்புவார். நம்ம உங்களில் இருந்து தேவன் ஜனங்களை எழுப்புவார். தேவ சித்தத்தை செய்கிறவனை பிசாசு விடாது, ஆனால் பரலோகம் அவனை கைவிடாது. அல்லேலூயா. ஸோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். யோவான் 14:13, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்க நான் யாரு? நீங்க இல்ல. நீங்க நான் யாரு சொல்லுங்க? நீங்க இல்ல. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, நீதிமான்கள், தேவனுக்கு செவி கொடுத்து தேவ பக்தியா இருக்கிற அவர்கள், அந்த அனுபவத்திற்குள்ளா இருக்கிற நீங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீதிமான்களா எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு செவி கொடுத்து தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? தேவனுக்கு சித்தமானதை செய்கிறீங்களா? தெரியல. அப்படி செய்கிறவர்களாகி நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தெரியுதா? இப்ப நீங்கள்னா நீ உன் வாழ்க்கையே ஏமாத்து, உன் வாழ்க்கையே தில்லு முள்ளு. நான் உன்னை பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்பதெல்லாம் தருவார்னு ஆண்டவர் சொல்ல. நான் இவனை சொல்லலப்பா. நீதிமான்களா இருக்கிறவர்கள், தெய்வ பக்தியா இருக்கிறவர்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ஆகிய நீங்கள். கரெக்டா? நீங்கள் அதில் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். வந்துடுங்க. அதில் இல்லாட்டல் என்ன செய்துருங்க, வந்துடுங்க. நான் பண்ணுற இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நீங்கள் இங்கே இருந்தீங்க, அப்படியே தள்ளி 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 இங்கே கொண்டு வந்துட்டேன். அதை கொண்டு வந்து திரும்ப உங்களை மேலே கொண்டு போவேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா நிறைய பேர் தேவ சித்தத்தை நம்ம செய்யறதில்லை. we must know what is important in our life. ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. ஏன் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது? தேவ சித்தம் செய்கிறவன் மேலதான் அந்த கிருபை நிற்கும். ஜீவனை பார்க்கிலும் உடைய சித்தம் நல்லது. ஹலோ, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. அப்படிதான் அது. சும்மா யார் மேல் அந்த கிருபை பெருகும்? தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மேலே. ஸோ ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ கேட்கிற காரியத்தில் பிதாவானவர் மகிமைப்படணும். நீ சில ஆசீர்வாதங்களை கேட்குறியா? சுவாமி என்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா மாற்றும், நல்லது நான் மாத்துறேன். பிதாவானவர் மகிமைப்படுவாரா? ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை கொடும், நான் ரொம்ப ஐஸ்வர்யவனாய் மாறணும். சரி மாத்துறேன்.
பிதாவானவர் மகிமைப்படுவாரா? பிரைஸ் தி லார்ட். நாம எதை கேட்டாலும் அதில் தேவன் மகிமைப்படணும். ஏனென்றால் நம்ம தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலிருந்தும் தேவன் மகிமைப்படணும். அதற்காக தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். அதில் தேவன் மகிமைப்படும்படி காணிக்கை கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். குழந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தேவ நாம மகிமைப்படும்படி அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்றோம். பிரைஸ் தி லார்ட். அந்த குழந்தை நம்ம என்ன சொல்றோம்? இந்த குழந்தை உங்களுக்கு ஆண்டவர். அப்படிதானே பிரதிஷ்டை பண்ணீங்க. அந்த குழந்தை ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால் கழுத்தை மிதிச்சிடுவான்னு சொல்லக்கூடாது. என்ன? அது கர்த்தருக்குரியது. பிரைஸ் தி லார்ட். அது அந்த குழந்தை எதற்கு? அது படித்து டாக்டர் ஆனால் ஆகட்டும். அல்ல, அந்த ஆண்டவர் குழந்தையை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைத்தாருன்னா ஆண்டருக்கு ஏற்கனவே நீ பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வீடை வாங்கினேன் சுவாமி, எனக்கு பெரிய வீட்டை கொடுத்தீங்க. இந்த வீட்டில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கட்டும். எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படணும். நீங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, எனக்கு புரியல. சரி, எல்லாத்துலையும் என்ன படணும்? தேவன் மகிமைப்படணும். ஒரு கல்யாணம், சுவாமி ஒரு கல்யாணம் எனக்கு நடத்தி வைங்க. நான் இந்த குடும்பத்தை நீங்க மகிமைப்படுற ஒரு குடும்பமாக நாங்க மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். சுவாமி எனக்கு ஒரு ஊழியத்தை தாங்க, நீங்க மகிமைப்படணும். இன்னைக்கு ஊழியத்தில் இன்னைக்கு நான் மகிமைப்படுவதற்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எல்லா மகிமை யாருக்கு? தெய்வத்திற்கு. உனக்கு ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்தார். அந்த தாளந்தில் யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படணும். ஆமென். இருக்கீங்களா? அப்படி உங்களில் தேவன் மகிமைப்பட்டுட்டே வந்தாருன்னா நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இது நான் கட்டின வீடு தெரியுமா? எங்க வீட்டுக்கார் பயங்கர பிரில்லியன்ட்டுங்க. அவருக்கு அவ்வளவுதான் ஞானம். அந்த கம்பெனியில் அவரை மாதிரி ஒருத்தருமே இல்லை. அன்னைக்கு சாயங்காலமே அவர் அந்த முகத்தை தொங்க போட்டு வருவார். என்னை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க, நான் பிரயோஜனமே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நிறைய நிறைய வீட்டுக்காருக்கு வேலை போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? மதிப்பிற்குரிய மனைவிமார்கள். நிறைய வீட்டுக்காரன் வேலை போகிறதுக்கு காரணமே மனைவி தான். எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த கம்பெனிலேயே, அவர் இல்லாமல் அந்த கம்பெனியே நடக்காது. அது நடக்கும்னு ஆண்டவர் காட்டுவார். என்ன? நிறைய பேருக்கு தான் பிள்ளைங்க படிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அம்மாமாருடைய பெருமை. என் பையன் பெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் அது ரிப்போர்ட் காட்ட பின்னாடி வச்சுட்டு வருது. அம்மா அம்மா என்ன போயிடுச்சுமா. எல்லாவற்றும் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வீடு. சில வீட்டில் போனால் வசனமே இல்லை. ஒரு வீட்டில் என்ன இல்லை? வசனமே இல்லை. அந்த வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களை வைக்கிறீங்க, ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு வசனம். ஒரு ஐயா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் வசனம்லாம் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் பலவிதமான ஆட்கள் வர்றாங்க, வசனத்தெல்லாம் எடுத்து வேற எங்கேயாவது வை. அங்கே ஒரு பொம்பளை ஃபோட்டோ, என்ன நாய் ஃபோட்டோ. என்னது? நாய், அழகான நாய் தான். சரி, இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வசனம், ஒரு அழகான ஒரு வசனம், நல்ல அழகா சின்ன ரொம்ப பெருசாக வைக்கல, ஒரு ஜோடித்த ஒரு வசனம். இந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தார் ஐயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்தார். அந்த காலத்துலலாம் நீங்கள் கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ மாறி போச்சு. அந்த ஒரு இது இருக்கும், ஒரு ஏதோ ஒரு கேலண்டர் ஒன்று உண்டு. அந்த கேலண்டரில் அழகழகு படங்களை ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த மாதம் முடித்த உடனே அந்த படம், அந்த வசனம் எங்கே இருக்கும்? டோரில் ஒட்டி வச்சுருப்பாங்க. சில வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து அந்த வீட்டுக்கு போனாவே நான் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் வேற என்ன வசனம், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரே படங்களாக இருக்கும். இயேசு ஏதோ கதவை தட்டுகிறார். அப்படியே எல்லா வீட்லேயும் அந்த தங்க வாக்கிய கால அட்டவணையா, ஏதோ ஒரு அட்டவணை, அந்த படங்களாக இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி வீட்டை ரொம்ப மோசமும் படுத்த வேண்டாம். ஒரு வசனம், ஒரு இடத்துல ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, என்ன உன்னுடைய அலங்கத்தில் சமாதானம், அரண்மனையில் சுகம், ஏதாவது ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாமா? நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவர் பிதா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. இன்னைக்கு அந்த தேவன் மகிமைப்படலை. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், உனக்கு திடீர்னு போனஸ் கொடுத்தார், 5 months சேலரி கொடுத்தார்.
நீ அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் போட்டு எண்ணிட்டு இருக்கிய டாலரை, நைட்டில் நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்து உட்காந்து எண்ணிட்டு இருக்கியே. இயேசுவின் ரத்தம் செய்யும். யாருக்காவது ஒருத்தர் அதில் ஒரு 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 ஊழியக்காரர், இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காருக்கு இல்லாட்டா நமக்கு சபைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பி, இல்லாட்டா ஒரு ஏழைக்கு அனுப்பி, இந்தாங்க கர்த்தரனை தாவீதை பாருங்க, பெரிய கொள்ளை கிடைச்ச உடனே எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு அனுப்புறாரு. உனக்கு அனுப்ப மனசு வராது? எங்க கம்பெனியில் எனக்கு 5 மாசம் போனஸ் வாங்கி என்ன செய்ய போற? தேவன் மகிமைப்படணும். ஏன் 1 மாசமோ போனஸை கர்த்தருக்கு தரக்கூடாதா? என்ன உனக்கு ஆண்டு $2000 சம்பளத்தில் வச்சிருக்கணும். உனக்கு 10,000 15,000 கொடுத்த உடனே கொடுக்க மனசு வரல. தேவன் மகிமைப்படல. உன் கிராமத்தில் ஒரு சபை இருக்கும், நீ வந்த கிராமத்துல இருந்து ஒரு சபை வந்திருக்கும், அந்த சபை ஒழிக்கிட்டு இருக்கும். நீ அங்க பெரிய வீடு கட்டுவ, அந்த வீட்டில் நீ குடி கூட இருக்க மாட்டே. என்ன கரையான் குடி இருக்கும் அந்த வீட்டில், காக்ரோச்சம் கரையானும் குடி இருக்கும். எப்போ வருஷத்துக்கு ஒரு முறை போய் தங்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய பங்களா, வசந்த மாளிகை. ஆனால் அந்த பக்கத்தில் அந்த சர்ச்சு இடிஞ்சு போய் கிடக்கும். நீ அந்த சர்ச்சே உனக்கு வேண்டாம், பிடிக்காத சர்ச்சு. அந்த பாஸ்டர் நல்லவரே இல்லை, கெட்டவர், மோசமானவர், அநியாயக்காரன், எல்லாமே இருக்கட்டும். அங்கே போய் ஒரு 50 பேர் ஜெபம் பண்ணுறானுங்களே, அதை கட்ட உனக்கு மனசு வராது. ஆனால் உனக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வானத்தை பிச்சுட்டு உனக்கு பணத்தை கொடுக்கணும், உன் பேங்க் நிறையணும். ஐயோ ஐயோ ஐயோ, சபிக்கப்பட்ட ஜனங்க ஐயா. என்னைக்கு நாம தேவன் மகிமைப்படுற மாதிரி மாற போறோம்? இன்னைக்கு போய் உங்க பேங்க்ல 20,000க்கு மேல இருந்தால் தயவுசெய்து எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சண்டே சர்வீஸ்க்கு வா. ஏமாத்தாது, ஆண்டவர் ஏமாத்தாது. ஆமீன். எனக்கு தெரியல யாருக்கும் ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு தெரியல. யாருக்கும் ஆண்டவர் பேசுறாரு? அந்த சபையை நீ நேசிக்கலையே, அந்த சபைக்கு ஒரு உதவி செய்ய வேண்டாமா? உனக்கு தெரிஞ்ச ஒருவேளை உன் அண்ணனே ஒரு ஊழியக்காரனா இருப்பான், எனக்கு தெரியல, பசியில வாடிட்டு இருப்பான். நீ ஒவ்வொரு வேலையும் KFC சிக்கன், மெக்டொனால்ட், பிஸ்ஸா, அதுக்கப்புறம் வேற என்ன? பிதாவானவர் மகிமைப்படணும். அப்படி மகிமைப்பட்டாதான் கர்த்தர் உன்னை பரலோகத்தில் நேர்த்தியான இடத்துல வைப்பார். இல்லாட்டா நிச்சயம் உனக்கு பரலோகத்தில் ஒரு குடிசை இருக்கும், ஏர் கண்டிஷன் கூட இருக்காது. ஆமீன். பண ஆசையினால அலக்கழிக்கப்படுகிற விசுவாசிகள், போதகர்கள், ஐயோ ஊழியக்காரங்க, 1 கோடி வருது, 2 கோடி வருது, தானே வச்சுக்கிறான். ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு சபையை கட்டி கொடுனா அவனுக்கு மனசு வர மாற்று. என் ராட்சியம், என் ஊழியம், போற இடத்துலலாம் என்னுடைய ஊழியம். என்னைக்கு கிறிஸ்தவங்க மாற, என்னைக்கு சபைகள், ஏழை ஊழியர்கள் என்னைக்கு மேல வர, உன்ன மாதிரி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, உன்ன மாதிரி அவங்களுக்கு ஞானம் கிடையாது, உன்ன மாதிரி அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஆனா ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும்னு வந்துட்டானே, அவனை எப்படி நம்ம கைவிடலாம்? என்ன இன்னைக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் இருந்தாங்களா? தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென். தீர்க்கதரிசி அவருக்கு கொண்டு போய் கொடுப்போம், போதும். தீர்க்கதரிசி எல்லாம் இன்னைக்கு கொளுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஏதாவது கிராமங்களில் போய் கண்டுபிடிங்க, எங்கேயாவது சபை, கிராமத்தில் சபை இருக்கா, உதவி செய்யுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பதான் ஆண்டவர் ஜெபம் கேட்கப்படும், தேவன் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்களா, உங்களுடைய பிள்ளைகளை தேவன் மகிமையாய் மாற்றுவார். அவங்க தேவதூதனை போல மாறுவாங்க. என்ன, பிள்ளைகளுக்கு பணத்தை காட்டாதீங்க, இயேசுவை காட்டுங்க. Praise the Lord. Praise the Lord. இருக்கீங்களா? சரியா நான் சொல்றது உங்களுக்கு சரியா படுதா? அப்போ இன்னைக்கு 20,000 கொஞ்சம் எடுத்துருவீங்க. Praise the Lord. சரியா படுதா? சரியா படுதாம்மா?
கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிக்க தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஏன் உன்னுடைய கலசத்தில் அந்த எண்ணெயும் மாவும் குறையல? ஒரு ஊழியக்காரன் சாப்பிடணும். ஆமீன். ஒரு ஊழியக்காரன் சாப்பிடணும். ஏன் உன்னுடைய இந்த பஞ்ச காலத்திலையும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? யாரோ ஒருத்தர் சாப்பிடணும். ஏன் உன்னுடைய அப்பத்தை பிக்க ஆண்டவர் அதை பெருக பண்றார்? யாரோ ஒருத்தர் சாப்பிடணும். இந்த சபை ஒரு கொடுக்கிற சபையாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பக்கம் எனக்கு பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்றதை நான் சொல்லி ஆகணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்குள் குறை இருக்கிறதோ அதை சரிப்படுத்தி கொள்வோம். எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான், நானும் குறை உள்ளவன் தான். ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னை ஆண்டவர் உணர்த்துகிறார். எந்த காரியத்தில் நான் சரியாக இருக்கணுமோ என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் நான் மிக கருத்தாக இருப்பேன். நான் தேவ சித்தத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போவதை நான் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ சித்தம். ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, தேவ சித்தம். ஆண்டவரே, எனக்கு நண்பர்கள் வந்தாலும் சரி, எதிரிகள் எழும்பினாலும் சரி, தேவ சித்தம். ஆண்டவரே, என்னை ஜனங்கள் ஏற்றாலும் சரி, என்னை கால்களுக்கு கீழாய் போட்டு மிதித்தாலும் சரி, தேவ சித்தம். தேவ சித்தத்தை விட்டு நான் ஒரு நாளும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டேன். எனக்கு தெரியும் தேவ சித்தம் செய்யாத காயினை தெரியும், தேவ சித்தம் செய்யாத சவுலை தெரியும், தேவ சித்தம் செய்யாத கேயாசியை தெரியும், தேவ சித்தம் செய்யாத அனனியா சபிராலை தெரியும், தேவ சித்தம் செய்யாத யூதாஸ் காரியத்தை தெரியும், தேவ சித்தம் செய்யாத ஆகா போன்ற ராஜாக்களை எனக்கு தெரியும். வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நான் ஏன் தேவ சித்தம் செய்யாததை நான் ஓடணும்? தேவ சித்தம் செய்யாத சிம்சோனை நமக்கு தெரியும். ஆகவே ஒரு நாளும் தேவ சித்தம் தான் ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யாமல் ஓடி போன அந்த லோத்துவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு எதற்கு அந்த பிரச்சனை? வாழ்ந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, தேவ சித்தத்திலே மரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தெய்வ பயம், தெய்வ பக்தி, அதற்கு நிகரே எதுவுமே இல்லை. வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப மகளே, தெய்வ பயத்தோடு கூட காணப்படு. தகப்பன் தாய் பயத்தோடு காணப்படு. உன்னுடைய ஊழியனை குறித்த ஒரு பயத்தோடு காணப்படு. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் தான் மாற்றுவார். யாருக்கெல்லாம் பெரியவர்களை குறித்த ஒரு மனதிலே ஒரு பயம், பெரியவர் அப்பாவை குறித்த ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம், ஊழியனை குறித்த ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, அப்படி இருந்தால் நீங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க. யாருக்கு? எனக்கு தெரியும் இவர் யார் என்னை கேட்க, இவர் யார் இப்படி பிரசங்கம் பண்ண, இவர் யார் எங்களுக்கு சொல்லித்தர, எங்க பணத்தை நாங்க எப்படி கையாளணும் எங்களுக்கு தெரியாதா? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குறித்து இவர் யார் பேசுறது? இப்படியெல்லாம் நீங்க நினைத்தீர்களானால் அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அமையாது. ஒரு தேவ மனுஷன் இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். இதை பார்க்கிறவர்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் வருது, லைவ்ல போகுது. இதை பார்த்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதற்கு விரோதமாய் நிற்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேச வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் இல்லையா விட்டுடுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏசப்பா, நான் தேவ சித்தத்தை நான் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மனதை தன் பக்கம் திருப்புவார். உங்களுக்குள் தவறான விதைகள் விதைக்கப்பட்டிருக்குமானால் அதை ஆண்டவர் இன்றைக்கு அந்த களைகளை பிடுங்கி எறிகிறார். ஒரு நல்ல மன சாட்சியை தேவன் கொடுக்கிறார். ஒரு தெளிந்த புத்தியை தேவன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் நான் நிறைந்து பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பேச வைக்கிறார் அதை தான்
தான் நான் பேசுவேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். நல்ல சந்தோஷமாய் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய மகிமை இறங்கும்படி ஜெபியுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அநேகருடைய காரியங்களை தேவன் விலக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கு உங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு விடுதலையின் அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த காலை ஆராதனையில் தேவன் தன் சித்தம் செய்கிற ஒரு நபருக்காக அலைகிறார். என் சித்தத்தை செய்கிற ஒரு குடும்பம் இங்கு இருக்குமா? என் சித்தத்தை செய்கிற ஒரு மகன் இங்கு இருப்பானா? பணத்தை விட என்னை மதிப்பானா? குடும்பத்தை விட என்னை மதிப்பானா? தன் பிள்ளைகளை விட என்னை ஆபிரகாமை போல மதிப்பானா? என்னை மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கு இருப்பானா என்று ஆண்டவர் தேடுகிறார். நான் பார்த்துட்டேன். எல்லாரும் சுயநலக்காரர்கள், எல்லாரும் சுயநலவாதிகளாகவே தான் ஓடுகிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகன் எழும்ப மாட்டாயா? ஒரு குடும்பம் எழும்பாதா? இந்த சபை தேவ சித்தத்தை செய்யாதா? ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் தேவ சித்தம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தேவனை தனி அறையில சந்திங்க. ஆமென். பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய இருதய வேதனை நீர் பேசினதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. ஆவிக்குரிய சபை, வல்லமையான சபை, மகிமையான சபை என்றெல்லாம் நாங்கள் அழைக்கப்படலாம் ஆண்டவரே. ஆனால் தேவ சித்தத்தை செய்யலன்னா பிரயோஜனம் இல்லையே. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்று முதல் தேவ சித்தம் செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.